ஏன் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வளவு அந்த கோர் கொஸ்டின். பயப்படாதா? ஹைவேல போயின்னு இருந்தேன், எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு. ஜஸ்ட் அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டிருந்ததால மை லைஃப் வாஸ் சேவ்டு. ஓகே, விபத்து, குழந்தைகள் விளையாட முடியல, வேற அனிமல்ஸா பிஹேவ் பண்ணு சார். இ-கார்ட் டெலிவரி பீப்புள் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமா விரட்டுறது வந்து ஒன்று நடக்குது. ஸ்ட்ரே டாக்னு நினைக்கும் பொழுதே என்னன்னா இது ஒரு ரோட்ல அலையிற நாயின்னு நினைக்கிறோம். வீட்டில் இருக்கப்பட்டு ஆனால் வீதியில் அபேண்டன் பண்ணப்பட்ட நாய்க்கு இன்டெலிஜென்ஸ் உண்மையிலே ஜாஸ்தியாக இருக்குது. மெஷர்டு அட்டாக் கரெக்டாக பண்ணுது. நைட்டு நேரத்தில் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறவங்க வர்றவங்களாகட்டும், தனியாக நடந்து போகிறவங்களாகட்டும், அதனுடைய ஹைட்டு கம்மியாக இருக்க குழந்தைங்களாகட்டும், அவங்க மேலே வந்து ஒரு மெஷர்டு அட்டாக் கரெக்டாக நடக்குது. லாபம் பார்த்துப்பா. ரொம்ப பிள்ளைகளை பெரும்பாலும் தாக்கியது இரவு நேரத்தில் தனியாக நடக்க முடியல, குரூப்பாக வந்து அட்டாக் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனால் அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது. அதை அமேண்டன் பண்ணவங்க அவங்க தான் வந்து அந்த அக்யூஸ் குற்றவாளிகள் வந்து அவங்கள தான். குற்றவாளி யாராவது இருந்துட்டு போட்டோம். இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? கடியிலேருந்து தற்காத்து கொள்ளணும் சார். அவங்க இறக்க அந்த ஓனர் இறக்குற வரைக்குமோ இல்லை அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்க கிட்ட இருக்கணும். தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். இல்லை அது வரைக்கும் அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது. இல்ல சார், கடி வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லல சார். நான் எப்படி சொல்றேன்னா வந்து விக்டிம்ஸ் இருக்காங்க, ஆனால் முறைப்படுத்தணும். என்னை வச்சு ஒண்ணு டாக்டர் சார் சொன்ன மாதிரி வந்து அந்த முறைப்படுத்தணுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கு. 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணுங்கிறது வந்து டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாப்படுது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இல்லை நீங்கள் ஒன்றும் புரிஞ்ச, நீங்கள் டாக் லவ்வருங்கிறதுனாலேயே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டார். ஏன் உனக்கு இந்த வேலை? இல்ல ஹேட்டர் இல்ல அது ரொம்ப கவனமா நம்ம அந்த வார்த்தையை நீங்க பிரயோகிக்கல, கான்சியஸா இருக்கணும். அவன் பாதிக்கப்பட்டிருப்பான், அவ்வளவுதான். இப்ப இவர் ஒரு விஷயம் முன்வைக்கிறார், இருக்கக்கூடிய இந்த சிக்கலை சரி பண்றது எப்படின்னு கேட்கிறார். சிக்கலை சரி பண்ணணும்னா நம்ம அவங்கள குறைக்க, அவங்கள என்ன சொல்றதுன்னா ஒழுங்குபடுத்துறது, ஒழுங்கா வழி நடத்துறது. இது எப்படி சார் முறைப்படுத்துவாங்க? நான் வந்து கொஞ்சம் ரிசீவிங் எண்டில் இருக்கேன். இப்போ நான் ஒரு அடல்ட்டு, என்னால் ஓடிட முடியும். புடவை கட்டின லேடிஸால் ஓட முடியாது. சுடிதாரை போட்ட பொண்ணு ஓடும். ஒரு ஒர்க்கர் அந்த இடத்துக்கு வந்து கிளீனிங் பண்ண வர்றவங்களாகட்டும், அவங்கள ஒரு ஆயாமாவை துரத்துது, ஒரு வயசானவங்களாகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பெண்ணை வந்து துரத்துற நாய் கடிக்குது, அந்த நாய் வந்து அன்கான்சியஸா இருந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல் ட்ரீட் ஏன் உனக்கு இந்த வேலை பண்ணா? நிறைய இல் ட்ரீட் பண்ணிருக்காங்கல்ல சார். என்னன்னா நீங்க எல்லாம் அதுக்கு முன்னால நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம், இப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. அங்க இது எதிர்க்காம எனக்கு கடிக்கணும்ன்ற நம்பிக்கை இல்ல சார். அவங்க அங்கே நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் தம்பி. 5 நாய் சுத்து போட்டுருச்சு. இப்ப இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். எங்க அம்மா என்ன சொன்னா எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. ரைட் தானே? அவ்வளவுதான். அப்ப எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு ஆபத்துனா எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. நம்ம நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. இல்லை நண்பா, எப்படி இருக்குன்னா ஒரு 50-60 வருடம் முன்னாடி வேட்டைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மனதுக்குள்ளார வந்து வாய்க்கட்டு மந்திரம், நாய்க்கட்டு மந்திரம்னு ஒன்று சொல்லிக்கிட்டே போவாங்க. அதை சொல்லும்பொழுது என்னை மிருகம் அட்டாக் பண்ணாது. அந்த மாதிரி இப்போ எதுவும் இல்லை இல்லையா? அப்படி சொன்னாலும் அது நடக்காது இல்லையா? நான் போகும்பொழுதே, இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து கோவிலம்பாக்கம், பள்ளிக்கரணை கோயிலம்பாக்கம் ஏரியா. நீங்கள் 9 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா மாபா ஒரு 10 நாய் 12 நாய் உங்களை சூழ்ந்து நிற்கும் பொழுது நான் வந்து வண்டியில் வேகமாக ஓடிட முடியும். நான் வண்டி இல்லாமல் இறங்கி நான் பஸ்ஸில் நடந்து என் வீட்டுக்கு வர்ற ஆளாக இருந்தால் நான் என்ன பண்ணணும்? இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுட்டு ஒரு குழந்தை, 3 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, 3 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, 2 பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. நான் இருக்கிற ஏரியாவில் நடந்து போகிற பிள்ளைங்க அதிகம். மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி இருக்கக்கூடிய, அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகம் இல்லாத குழந்தைகள் அதிகம். அவங்களால நடந்து மட்டும்தான் போக முடியும். அவங்கள நாய் துரத்தும் போது நாங்க என்ன பண்ணணும்? கை வாங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணணும் சார்? உண்மையிலே வந்து ஒற்றை நாய் மேடம், ஒற்றை நாய் பம்மும், ஒற்றை நாய் வாழை சுருட்டும். நான் கேட்குறது ஒரு 10 நாய் இருக்குங்க, 10 நாயில் வாழை சுருட்டிய நாய் வாழை சுருட்டாத நாயின்னு எப்படி நான் பிரிக்கிறது? சார், டாக் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் சார். அது டாக் வந்து அசஸ் பண்ணிடுது, வர அசஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு ஆபத்து இல்லை இந்த மனிதரால் அப்படின்னு அது உணரும் போது ஒன்றுமே பண்ணாது. அதாவது வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு பயத்தோட நாயை வந்து அட்டாக் பண்ண அவங்க நினைப்பாங்க. இல்ல 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. ரைட்டுங்களா? அந்த குழந்தைக்கு வந்து தன்னை கவிடுது நாயின்னு கூட தெரியாது. அதனால நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள மிருகம். அதை பார்த்து அசஸ் பண்ணி உங்களை வந்து இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது.
அப்போ ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன், அந்த குழந்தை இப்போ கவிட்டு போகுது இல்லையா ஒரு நாய், நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளோ சொல்கிறீங்க, அந்த குழந்தை மேலே நமக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேருக்கு. எனக்கு உண்மையாக ஆச்சரியமா இருந்து இவங்க மோர் இறக்கணும், என்ன கருணை உள்ளவங்க தான் இருக்கணும். ஸோ கடிபட்டங்களாட்டி ஒரு குழந்தை கடிபட்டுன்னு சொல்லும்போது இவங்களுக்கான வலி அதிகமாக இருக்கணும். இவங்க கிட்ட நான் வலியே இல்லை, எனக்கு அது உண்மையிலே எனக்கு பெயினா இருக்கு. இல்ல வலி இல்லாம ஐயா அப்படி கிடையாது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி எல்லாருக்குமே வந்து அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். ஓகே கரெக்ட். நீங்க சொல்றீங்களே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லையா, அதுக்குள்ள வந்தது தான் இல்லைன்னு நான் சொல்லல. நான் இதே வந்து ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையா இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. எப்படி நீங்க சொல்றீங்க நாங்க நாய்கிட்ட மட்டும் தான் கருணையா இருக்கும்? சரி, இப்போ உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சிச்சுன்னா தட்டுவோம் அடிப்போம், அது இல்லன்னு சொல்லல. இருங்க அது செத்துரும் இல்லையா? ஆமா ஆமா அது இல்லன்னு சொல்லலையா? அது ஒரு உயிர் தானே. வீட்டுக்கு கரப்பாம்பூச்சி வருது, நம்ம என்ன பண்றோம், ஒரு ஏதோ ஒன்று வச்சு வெயிட் நமக்கு தொந்தரவா இருக்கு படக்கூடாதுன்னு நம்ம அடிச்சு வைக்கிறோம். மத்தபடி நாங்கலாம் அத கையில கூட இறந்துருது. ஒரு பாம்பு கொத்த வந்துருது, நம்ம என்ன பண்றோம் உடனே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்க கருணை இப்ப பிடிக்கிறது இல்லங்க, பிடிச்சு வந்து கொண்டு காட்ட விடுறாங்க. சரி பாம்பை கூட விட்டுருங்க, கரப்பாம்பூச்சி ஏன் கொல்றீங்க, ஏன் கொசுவை கொல்றீங்க, எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உயிர் கிடையாதா? அது இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஒரு உயிர் தான், இல்லன்னு சொல்லல. அது இந்த உலகத்துல பிறந்த ஒரு உயிர் தானே. நம்ம ஒரு இஷ்யூ பேசினா அந்த இஷ்யூக்குள்ள இதை என்ன சால்ட் அவுட் பண்ணலாம்னு நீங்க பேசும்போது நமக்கு அது தீர்வு கிடைக்கும். நீங்க எடுத்துமே அதுக்கான கருணை அன்பு புனிதம் நீங்க பூசும்போது அதோட இஷ்யூ நம்ம பேச முடியாது, அதுக்கு தீர்வும் கிடைக்காது. இவங்க நேரா வரக்கூடிய நாயை வைக்க நம்ம பேசும்போது அதை பாத்தீங்களா, கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களையும் நம்ம மதிக்கணும் நீங்க சொல்லும்போது நம்மள இந்த இஷ்யூ ரைஸ் பண்றவங்களை குற்றவாளியாக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா, அந்த போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் கருணைவாதிகளும் கிடையாது, எல்லாவும் பார்த்துப்பா கிடையாது. அதுதான் வந்து உலக யதார்த்தம். அதுல இருந்து நம்ம இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.